நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே என்கிற வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. சேர்ந்து பாடுவீங்களா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். 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 என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை கழுவி விட்டீர், நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை கழுவி விட்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த 12வது மாதத்தின் இந்த ஆரம்ப நாளில் எங்களை நேசிக்கிற எங்கள் நேசரே இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படும். உம்முடைய நாமம் இன்று எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். இந்த 12வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த வருடத்தின் இந்த இறுதி மாதத்தில் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்களை நிறைத்து எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 12வது மாதத்தின் இந்த முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை கொண்டு நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால், சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் நம் பேரில் சந்தோஷமாயிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அவர் மன விருப்பத்தின்படி அமைந்திருக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு நம்முடைய ஜீவியம் குட், நல்லது, அப்படிப்பட்ட ஒரு மன திருப்தியை அவருக்கு உண்டாக்கும் என்றால், மன சந்தோஷத்தை உண்டாக்கும் என்றால், நிச்சயம் நமக்கு அவர் நன்மை செய்வார், நம்மையும் சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்ப நாளில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் 11 மாதங்கள் நம்முடைய இருதயத்தை அவர் சந்தோஷப்படுத்தி வந்தார். இந்த 12வது மாதத்திலும் நம் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷத்தை கொடுப்பார். ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து நன்மையினால் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்க வேண்டும் என்றால், நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். மோசே தன்னுடைய ஜீவிய நாட்கள் முடிவு பெறுகிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் தம் பக்கத்தில் அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் பேரில் கர்த்தர் எப்படி சந்தோஷமாய் இருந்தாரோ அப்படி போல உங்கள் பேரிலும் அவர் சந்தோஷமாய் இருப்பார். அப்படி அவர் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நீங்கள் நன்மைகளை பெற்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 12வது மாதத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியாய், திரும்பவும் உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பும்படியாய் உன் பேரில் சந்தோஷப்படுவேன் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இந்த வருடத்தின் சில மாதங்கள் அல்லது ஆரம்ப மாதங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் இருந்து இந்த வருடத்தின் எண்டில் இந்த கடைசி மாதத்தில் வரும் பொழுது ஏதோ சில காரியத்தின் நிமித்தமாய் நீங்கள் வேதனைப்பட்ட இருதயத்தோடு, துக்கப்பட்ட இருதயத்தோடு, இருதயத்தின் ஆழத்தில் வேதனையை சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரிலும் உங்கள் பேரிலும் திரும்பவும் அவர் நன்மை உண்டாகும்படியாய், சந்தோஷம் உண்டாகும்படியாய் காணப்படுவார். உங்கள் பேரில் அவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன அந்த மகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை, அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் பேரில் திரும்பவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படியாய் சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். அவர் உங்கள் பேரில் சந்தோஷப்படுவார். நிச்சயம் அப்படியே செய்வார். ஆனால் ஒன்று, நாம் இந்த நன்மையை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதே உபாகமத்தின் புத்தகம் 30:10 ஆரம்பத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். இந்த வசனத்தில் ஒரு காரியம் தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இந்த 12வது மாதத்தின் இந்த முதல் நாளில் வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு சில பகுதிகளில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தரை விட்டு வேறு பக்கமாய் திரும்பி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என் பக்கமாய் நீ திரும்புவாய் என்றால் நான் உன் வாழ்க்கையில் திரும்பவும் நன்மையை கொடுக்கும்படியாய் உன் பேரில் சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன் என்கிறார். மறுபடியும் உன் பேரில் சந்தோஷமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வேதாகமத்திலே இளைய குமாரனை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஆரம்பத்தில் அவன் தகப்பனோடு கூட இருந்தான். தகப்பனுடைய நன்மைகள் அனைத்தையும் அனுபவித்து சந்தோஷமாய் வாழ்ந்தான். எப்பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து தன் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்கை வாங்கி கொண்டு அவன் தீய வழியில் செல்ல ஆரம்பித்தானோ நன்மையை இழந்தான், சந்தோஷத்தை இழந்து போனான். இழந்த நன்மையை இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த இளையவன் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். நான் மறுபடியும் என் தகப்பனிடத்திற்கு திரும்புவேன் என்று சொல்லி தன் உள்ளத்திலே அவன் தீர்மானித்து தன்னுடைய தகப்பன் பக்கமாய் அவன் திரும்பினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு எங்கே எதற்காக நீங்கள் வேறு திசையில் திரும்பினீர்களோ அதை மாற்றி கர்த்தர் பக்கமாய் நீங்கள் திரும்புங்கள். அவர் உங்களை மறுபடியும் திரும்பவும் சந்தோஷப்படுத்துவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் இளைய மகனுடைய தகப்பன் இப்படி சொல்லுகிறார், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். எப்பொழுது உங்கள் வாழ்க்கை கர்த்தர் பக்கமாய் திரும்பவும் திருப்பப்படுகிறதோ அப்பொழுது திரும்பவும் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த தகப்பன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் காணப்பட்டான். இப்படி திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டு திரும்பவும் காணப்பட்டபடியினால் அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இது 12வது மாதம், வருடத்தின் கடைசி மாதம். பல காரியங்களை நீங்கள் தேவன் சமூகத்தில் எதிர்பார்த்து, ஐயோ இந்த ஆண்டு முடிய போகிறது, இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மைகள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கவில்லையே, பெற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி சோர்ந்த இருதயத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், மகனே, மகளே, என் பக்கமாய் நீ திரும்பவும் திரும்பு. ஆரம்பத்தில் திருப்பப்பட்டிருந்தது போல இன்னும் நீ மறுபடியும் என் பக்கமாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு திரும்புவாய் என்றால் திரும்பவும் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நகோமியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பெத்லகேமிலே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மழைத்தாழ்ச்சி நிமித்தமாய் அவர்கள் பிழைப்பிற்காக மோவாப்பிற்கு போகிறார்கள். போன தேசத்திலே 2 மகன்களுக்கு திருமணமாகிறது. அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாய் இழப்புகள் நேரிடுகிறது. கணவனை இழக்கிறாள், அடுத்து தன் 2 குமாரர்களையும் இழக்கிறாள். இந்த இழப்புகள் எல்லாம் அவளுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது.
தன்னுடைய தேசத்தில் மழை பெய்து மக்கள் பிழைப்பதற்கான காரியங்கள் அனைத்தும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, அவள் மறுபடியும் திரும்பவும் பெத்லகேமை நோக்கி புறப்பட ஆரம்பித்தாள். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுது திரும்பி வரும்படி அவள் எழும்பினாலோ, எல்லாமே இழந்து போனேன், இனி அப்படியே இந்த மோவாப்பில என் வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று அவள் அங்கேயே இருந்து விடாமல் அவள் மறுபடியும் தன்னுடைய சொந்த தேசத்தை நோக்கி திரும்பி வரும்படி எழுந்தாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருடத்தின் ஆரம்ப மாதங்களில் இருந்து நடந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்தி, சில இழப்புகள், சில மரணங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நடந்து ஒருவேளை சோர்ந்து தொய்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து திரும்பவும் நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். எழும்புங்கள், அந்த இடத்தை விட்டு எழும்புங்கள், அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் எழுந்து கர்த்தரிடமாய் திரும்புங்கள். அவர் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ரூத்தின் புத்தகம் கடைசி அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் அதனுடைய 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலை வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். மோவாப்பிலை தனித்தவளாயிருந்தவள் மறுபடியும் தேவனுடைய ஜனங்கள் பக்கமாய், தேவனுடைய ஜனங்கள் வாழ்கிற தேசத்தின் பக்கமாய் கர்த்தரிடமாய் திரும்பியபடியினால் மறுபடியும் அவளை தாயாக, ஒரு குழந்தையை வளர்க்கிற, அணைத்துக் கொள்ளுகிற நல்ல ஒரு நிலையை கொடுத்து அவள் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தினார். அதைத்தான் கற்றச் சொல்லுகிறார். இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தின் இந்த முதல் நாளில், என் மகனே, நீ என் பக்கமாய் திரும்புவாய் என்றால் உன் வாழ்க்கையில் திரும்பவும் சந்தோஷம் உண்டாகும்படியாய், திரும்பவும் உனக்கு நன்மை செய்யும்படியாய் உன் பேரில் நான் சந்தோஷப்படுவேன், உன் பேரில் நான் சந்தோஷம் உண்டாக காணப்படுவேன், உனக்கு நன்மையான காரியங்களை செய்து உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்புவதற்கு ஆயத்தம் தானா? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியை, தகப்பனை, தாயே, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, ஏதோ சில பாவத்தின் நிமித்தமாய் உலகத்தின் பக்கமாய், பிசாசின் பக்கமாய் நீங்கள் திருப்பப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். ஆண்டவரே, மறுபடியும் வருகிறேன், என்னை மறுபடியும் உடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளும், மகளாய் ஏற்றுக்கொள்ளும், என் வாழ்க்கையில் நான் நன்மையை காண வேண்டும், சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுங்கள். திரும்பவும் உங்களுக்கு நன்மை செய்வார், திரும்பவும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகும்படி அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாயிருப்பார், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஜெபிக்கலாமா? முடிந்தால் நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே, உம் பக்கமாய் திரும்புகிறேன், என்னை திரும்பவும் நன்மையை காணச் செய்து சந்தோஷப்படுத்தும், என் இருதயம் சந்தோஷப்படும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே, இந்த ஆண்டு வாக்கின்படி நீர் உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு காணச் செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிற வலிமையுள்ள தேவனே, நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை மனதார செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் இரட்சகர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் துணையாளர் தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளில் யார் யார் இந்த வார்த்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, திரும்பவும் அவர்கள் இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆரம்பத்தில் இவர்கள் மீது எப்படி நீர் சந்தோஷமாய் இருந்தீரோ, திரும்பவும் இவர்களை பார்த்து நீர் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஐயா. திரும்பவும் இவர்களை அந்த ஆதி அன்பினால் நிறைத்து
தேவரீர் அந்த உன்னத மகிமைக்கு நேராய் அழைத்து செல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ந்து போன நிலையில் காணப்படுகிற, பரிசுத்தத்தை இழந்து, ஜெபத்தை இழந்து, உம்மோடுள்ள உறவை இழந்து காணப்படுகிற என் அருமை பிள்ளைகளுக்கு திரும்பவும் அந்த பலனை கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம் பக்கமாய் திரும்ப செய்து நன்மையை காண செய்யும் ஆண்டவரே. இவர்களுக்கு நீர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், இவர்கள் பேரில் நீர் சந்தோஷமாய் இருப்பீராக. தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது தங்களை அர்ப்பணித்து யார் யார் என்னை மறுபடியும் பக்கமாய் திருப்பிக் கொள்கிறேன் ஆண்டவரே, உன் பக்கமாய் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி இளைய மகனை போல, நகோமியை போல யார் யார் திரும்பி வந்து நிற்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும். இளைய மகனுடைய வாழ்க்கையில் உண்டான சந்தோஷம், நகோமியின் வாழ்க்கையில் வந்த சந்தோஷம் இவர்கள் வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடியான் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பக்கமாய் நீங்கள் மறுபடியும் திரும்பி இருக்கிறீர்கள் அல்லவா? அவர் திரும்பவும் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புவார். திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் இருப்பார். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731-33190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.